எபிசோட் 4. ரைடன் நகரமும் விபாஷாவும். அந்த வெள்ளை நிற மலைப்பாம்பு அவனை விழுங்குவதற்காக அதன் தலையையும் தாடையையும் எட்டாக பிளந்து நிற்க பயத்தில் அலறினான் அகிலன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க! ஐயோ, யாராவது வாங்க! பாம்பு 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 என்று கதறிக்கொண்டிருந்தான். அந்த பாம்பு மெல்ல அவனை விழுங்குவதற்காக நெருங்கியது. அகிலன் அழுது கொண்டபடியே கதறினான். அப்போது கொட்டகைக்கு உள்ளே தமினா வருவதை கண்ட அகிலன் உடல் நடுங்கியபடி, மேடம், என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று பயத்தில் பேச்சு குளறி தடுமாறினான். தமினா நிதானமாக அந்த பாம்பை பார்த்து, ஐசில், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க அடுத்தவங்களை பயமுறுத்தாதேன்னு என்று அதட்ட, அந்த மலைப்பாம்பு பிளந்த வாயை மூடிக்கொண்டு அகிலனை பார்த்து அன்பாக கண்களை சிமிட்டியது. தமினா அகிலனை நோக்கி நடந்து வர அந்த பாம்பு தமினாவிற்கு பயந்து அகிலனை வேகமாக விடுவித்தது. கொட்டகையின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய பெட்டிக்குள் சென்று ஒன்றும் தெரியாதது போல ஒளிந்து கொண்டது. அகிலனுக்கு ஒன்றும் புரியாமல் முழித்தான். அகிலன் அருகில் வந்த தமினா அவன் கை கட்டுகளை அவிழ்த்து விட்டபடி அந்த பாம்பை திட்டினாள். ஐசில், மறுபடியும் இந்த மாதிரி நீ விளையாடின அப்புறம் சாதுவான ஜந்துக்களை நான் உனக்கு உணவா கொடுக்கவே மாட்டேன், புரிஞ்சுதா என்று சொல்ல அந்த பாம்பு பெட்டிக்குள் பதுங்கியபடி கேட்டுக்கொண்டது. அகிலன் அழ ஆரம்பித்தான். ஏங்க, என்னங்க சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவனை இழுத்துட்டு வந்து பாம்பை விட்டு கொல்ல பாக்குறீங்களா? எவ்வளவு பெரிய பாம்புங்க, ஈரக்கோலெல்லாம் நடுக்கிடுச்சு தெரியுமா என்று அழுதான். கடுப்பான தமினா, ஏச்சி, அழாத, பாயமுடு, அது என்னோட வளர்ப்பு ஜந்து தான், மனுஷங்களை ஒண்ணும் செய்யாது, அழுறத நிப்பாட்டிட்டு என் கூட வா என்று தமினா அவனை இழுத்து செல்ல அகிலன் அவளது கைகளை உதறினான். ஏங்க, உங்க கூட நான் எதுக்குங்க வரணும்? முடியாதுங்க, உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? எனக்கு ஆர்டர் போட்டுன்னு இருக்கீங்க, நான்லாம் வரமாட்டேங்க, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க என்று சொல்லி அவளுடன் போக மறுக்கிறான். தமினா நிதானமாக ஐசில் என்று அழைக்க பெட்டியிலிருந்து படார் என்று தலை தூக்கி பார்த்தது பெட்டிக்குள் இருந்த வெள்ளை பாம்பு. தமினாவின் முதுகு பின்னால் ஒளிந்து கொண்டான் அகிலன். ஏங்க, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றேங்க, வாங்க போலாம் என்று அவளிடம் அடங்கி போனான். தமினா அவனை கொட்டகைக்கு வெளியே அழைத்து வந்து நிறுத்திவிட்டு, இங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அகிலன் சற்றே தலையை திருப்பி பார்க்க பிரம்மாண்டமாய் பொலிவுடன் வீற்றிருந்தது ரைடன் என்னும் பெரும் நகரம். அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பல வித்தியாசமான ஜந்துக்கள் அவனை கடந்து செல்ல பிரமிப்பில் திகைத்தான். அவன் ஏதோ டைனோசர் காலத்திற்குள் இருப்பதை போல உணர்ந்தான். அங்கு வாழும் மக்கள் அனைவரும் போர் வீரர்களைப் போல வாள், ஈட்டி, கத்தி, கோடாரி, வேல் என பல ரக ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அதில் சில மனிதர்கள் விசித்திரமான தோற்றமுடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் தெரிந்தார்கள். வேட்டையாடப்பட்ட ஜந்துக்களை சிலர் கயிற்றால் கட்டி இழுத்து சென்றனர். கடை வீதிகளில் கூறு போட்டு ஜந்துக்களின் கறிகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். அதை வாங்கி உண்ட மக்களுக்கு அவரவர்களுக்கான மாயத்திரைகள் விரிந்து உயிரணுக்களின் புள்ளிகள் அதிகரிப்பதை காட்டியது. வீதியெங்கும் மக்கள் கவசம் பொருத்தப்பட்ட வித்தியாசமான உடைகள் அணிந்து அவர்களின் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். பல வித்தியாசமான ஜந்துக்கள் மனிதர்களோடு இணக்கமாக பழகி வந்தது. சில பெரிய ஜந்துக்களில் மனிதர்கள் சர்வசாதாரணமாக சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். ரைடன் நகரத்தின் நடுவே அமைந்திருந்த ஓர் மிகப்பெரிய அரண்மனையில் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட தூண்களும் சிற்பங்களும் ஓவியங்களும் நிறைந்து காணப்பட்டன. பிரமிப்பின் மிரட்சியில் இருந்த அகிலன், இங்கிருந்து எப்படி உயிரோட வெளியே போறதுனே தெரியலையே என எச்சில் விழுங்கி மிரண்டு நின்றான். ரைடன் நகரத்தை கண்டு மிரண்டு போயிருந்தான் அகிலன். அடேங்கப்பா, ரொம்ப பெரிய நகரமா இருக்கும் போலயே என்று அகிலன் மலைத்து பார்த்து கொண்டிருக்க பட்டன அவன் தோளில் தோன்றியது சின்னு. ரொம்ப அழகா இருக்குல்ல என்று சொல்ல அகிலன் என்று அலறினான். கடுப்பான அகிலன், அட குட்டிச்சாத்தானே, எங்க போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரத்துல ஒரு பாம்பு கிட்ட மாட்டி என் கதையே முடிஞ்சிருக்குண்டா, என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்து என சின்னுவிடம் கெஞ்சினான். சின்னு நிதானமாக பேசியது. அகிலா, எங்களை மாதிரி சிகாரிகள் யார் கூட ஒப்பந்தம் செஞ்சிருக்கோமோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நாங்க தெரிவோம். நாங்க பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவங்களால மட்டும்தான் எங்களை தொடவும் உணரவும் முடியும் என்று கூற அகிலன் குழம்பினான். சின்னு தொடர்ந்து, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால உன்னை வழி நடத்த முடியுமே தவிர உன்னை நீதான்ப்பா காப்பாத்திக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. உன்னோட விதி இன்னைக்குதான் முடியணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும் என்று கூறி வருத்தப்பட்டது. இதை கேட்டு கோபமடைந்த அகிலன் சடார் என்று சின்னுவை 2 கைகளால் அழுத்தி பிடித்து நசுக்க தொடங்கினான். காட்டுக்குள்ள வழி காட்டுறன்னு சொல்லி என்னை ஏமாத்தனல்ல என்று அமுக்க
விரல்களுக்கு நடுவே பிதுங்கி நின்றது சின்னுவின் ஜெல்லி உடல். என்ன விடுறா, என்ன காப்பாத்துக்க, என்ன கொல்ல பாக்குறான் என்று கூச்சலிட, மறந்துட்டியா சின்னு, நீ கத்துறது என்ன தவிர யாருக்கும் கேட்காது என்று சொல்லி மறுபடியும் சின்னுவை ஆக்ரோஷமாக நசுக்கி விழிப்புதுங்க செய்தான் அகிலன். ஐயோ, என்ன விடுறா என்று மூச்சு திணறியபடி கூறியது சின்னு. இறுதியில் சின்னு தன் உடலை தளர்த்தி அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பொத்தென்று தரையில் விழுந்து உருண்டது. ரைடன் நகரத்து சங்கு முழங்கும் சத்தம் கேட்டது. சுமார் 100 பேரை கொண்ட இளைஞர்கள் படை ஆயுதங்கள் ஏந்தியபடி திரளாக அணிவகுத்து வந்து கொண்டிருந்தனர். தமினா முதல் ஆளாக நின்று அவர்களை வழிநடத்தி வந்தாள். அவர்களுக்கு முன் திடலில் கம்பீரமாக நின்றிருந்தாள் விபாஷா. அவள் சவாரி செய்யும் பெரிய காண்டாமிருக ஜந்துவும் உடன் நின்று கொண்டிருந்தது. சின்னு ஓடி வந்து அகிலனின் தோளில் ஏறிக்கொண்டது. வீரர்கள் விபாஷாவின் முன்பு வந்து நின்று, ரைடனின் தலை சிறந்த போராளிக்கு எங்கள் வீர வணக்கம் என்று கோரஸ் பாடினர். அகிலா, அதுதான் விபாஷா. இந்த ரைடன் நகரத்துல அவளோட வீரத்தையும் வேட்டையாடுற யுத்தியையும் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒரு அசுர ஜந்துவ தனியால நின்னு வேட்டையாடக்கூடிய திறமை இங்க இவள மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. தமினா இவகிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாணவி. இப்ப நீ உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிறத இந்த விபாஷா தான் தீர்மானிக்க போறா என்று கூறியது சின்னு. ஏண்டா சின்னு, நீ வேற பயமுறுத்துற என்று அகிலன் கேட்க, அகிலா, இப்போ உன்ன அவகிட்ட கூட்டிட்டு போக போறாங்க. நீ விபாஷா கிட்ட என்ன சொல்ல போற என்று கேட்டது சின்னு. உண்மையதான் சொல்ல போறேன். நான் இங்க ஒரு டெலிபோர்ட்டிங் டிவைஸை தேடி வந்தேன். ப்ரொஃபசர் மித்ரன் தான் என்ன அனுப்பினாரு என்று அகிலன் ஒப்பிக்க, கடுப்பான சின்னு, ஆரம்பிச்சிட்டான்டா. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. விபாஷா கண்டிப்பா இதை நம்ப மாட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தமினா கொட்டகைக்குள் வந்து அகிலனை அழைத்து சென்றாள். தமினா அகிலனை அழைத்து வந்து விபாஷாவின் முன் நிறுத்தினாள். அருகில் வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது, விபாஷா சிறந்த வேட்டைக்காரி மட்டுமல்ல, அவள் ஒரு நிகரில்லா பேரழகி என்று. அவளுடைய அழகில் தொலைந்து கரைந்து போனான் அகிலன். இவ்வுலகத்திற்கு வந்து அவன் கண்ட அதிசயங்களில் சிறந்த அதிசயம் விபாஷாதான். காற்றில் அலையாடிய அடர்ந்த கேசமும், வெள்ளென வளைந்த புருவுகளும், காந்தம் வைத்த கண்களும், செதுக்கப்பட்ட பூவிதழும், அதில் புதைந்திருந்த மச்சமும், அவள் அணிந்திருந்த இறுக்கமான உடையில் ஆங்காங்கே தெரிந்த வெளிர் நிற பவழ மேனியும் என அணு அணுவாக ரசிக்க அவளிடம் தாராளமாக இருந்தது அளவில்லா அழகு. தமினா, தலைவி, இவன் தான் நான் சொன்ன ஆளு. காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருந்தான். எந்த நகரத்தை சேர்ந்தவனும் தெரியல. இவனை நம்ம படையில சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலைகளை செய்ய உதவியா இருப்பான் என்று தமினா அகிலனை பரிந்துரை செய்கிறாள். விபாஷா கையசைக்க உதவியாளர் ஒருவர் அகிலன் கையில் இருக்கும் பிரேஸ்லெட்டை திருப்ப, விரிந்த அகிலனின் மாயத்திரை காட்டியது அனைத்திலும் 0 என்று. கடுப்பான விபாஷா, என் நேரத்தை வீணடிக்காத தமினா, இந்த ரைடன்ல அடிமையா இருக்கிற தகுதி கூட இவனுக்கு கிடையாது. இந்த கோமாளியை எங்க பிடிச்சியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு என்றாள் விபாஷா. அகிலன் அவளை பார்த்து பல் இழுத்து வழுது கொண்டு நின்றான். ஆனா தலைவி, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று மறுபடியும் கேட்க, சொன்னதை செய் என்று கட்டளையிட்டாள் விபாஷா. விபாஷாவின் அழகில் மெய் மறந்த அகிலன், மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவனை அறியாமல் உளறினான். கூடியிருந்த மாணவர்கள் சிரித்தனர். அதிர்ச்சி அடைந்த சின்னு, ஐயோ, நான் இல்லைங்க என்று பட்டணம் மறைந்தது. என்ன என்று முகம் சுழித்து கேட்டாள் விபாஷா. உளறியதை உணர்ந்த அகிலன் திருவென முழித்தான். கடுப்பான விபாஷா, தமினா, இவனை உடனே இங்கிருந்து கூட்டிட்டு போயிட, இல்ல என்னோட ஜந்துக்கு இவனை இரையாக்கிடுவேன் என்று சத்தம் போட்டாள். பதறிய தமினா அகிலனை அங்கிருந்து அழைத்து செல்ல, விபாஷாவை பார்த்து சிரித்தபடியே சென்றான் அகிலன். விபாஷா அவனை பார்த்து முறைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். டொக் 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 என்று மெட்டு போட்டுக்கொண்டு காட்டுக்குள் நடந்து சென்றது தமினாவை சுமந்திருந்த 6 கால் குதிரை. இந்த குதிரைக்கு பின்னால் கயிற்றில் கட்டப்பட்ட அகிலன் இழுத்து செல்லப்பட்டான். அகிலனை தன் படகில் சேர்த்துக் கொள்ள தமினா மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. அடுத்தபடியாக அகிலனை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்று யோசனை செய்தபடியே குதிரையில் வந்தாள் தமினா. சின்ன விபாஷாவை பத்தி என்னென்னவோ சொன்னா, ஆனா அவ பேரழகியா இருப்பான்னு சொல்லவே இல்லையே என்று சிரித்தபடி குதிரைக்கு பின்னால் நடந்தான் அகிலன். திமிரு தாண்டி உனக்கு. ரைடன்ல இருக்கிற ஆம்பளைங்க கூட அவ முன்னாடி நின்னு பேச பயப்படுவானுங்க. ஆனா நீ இவ்வளவு சொல்லியும் உன்னை உயிரோட விட்டுருக்கானா? அதான் ஏன்னு புரியல என்று குழம்பியது சின்னு. எனக்கு புரிஞ்சிருச்சு சின்னு, எனக்கு புரிஞ்சிருச்சு என்று பல்லிடித்தான் அகிலன். என்று வினோத சத்தம் கேட்க நடந்து கொண்டிருந்த குதிரை மிரண்டது. அகிலனும் சின்னுவும் பதட்டம் அடைந்தனர். குதிரையை மெல்ல தடவி, ஒண்ணு இல்ல, பயப்படாத என்று சொன்னாள் தமினா.
என்று மறுபடியும் கேட்டது அந்த வினோத சத்தம். சுதாரித்துக் கொண்ட தமினா குதிரையிலிருந்து குதித்து தன் ஈட்டியை எடுத்து கையில் வைத்துக் கொண்டாள். சடார் என்று எங்கிருந்தோ வந்த அமில நீர் அவளை தாக்க வர அதிலிருந்து நூல் இழையில் தப்பித்தாள் தமினா. அமில நீர் அவளை தாண்டி பட்ட மரத்தை பொசுக்கியது. அகிலனுடைய கைக்கட்டை கத்தியால் அறுத்து, நீ இங்கிருந்து போயிடு என்றாள். என்ற பலத்த சத்தத்துடன் மரத்திற்கு மரம் தாவி வந்த ஒரு விஷ ஜந்து அவர்கள் முன்னால் பல்டி அடித்து குதித்து நின்றது. அந்த விஷ ஜந்து 8 கால் பூச்சியின் உடலும் தேலை போன்ற ஒரு கொடுக்கும் கொண்டிருந்தது. அதைக் கண்டு பயந்த அகிலன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். தமினா அந்த விஷ ஜந்துவிடம் சண்டையிடத் தொடங்கினாள். விஷ ஜந்து அமில நீரை பீச்சி அடிக்க அவள் அதிலிருந்து லாவகமாக தப்பித்து அதனுடைய காலில் ஈட்டியை வைத்து பலமாக குத்தினாள். ஆக்ரோஷமான விஷ ஜந்து கொடுக்கினால் தாக்க அவள் தூக்கி வீசப்படுகிறாள். ஈட்டி அவள் கையை விட்டு விலகி விடுகிறது. சண்டையில் விஷ ஜந்துவே ஆதிக்கம் செலுத்தியது. ஓடிக்கொண்டிருந்த அகிலனின் தோளில் தோன்றிய சின்னும் சண்டையை திரும்பி பார்த்து, அந்த ஜந்து அவளால் தனியா சமாளிக்க முடியாது, அவளுக்கு உதவி தேவை என்றது. தமினா ஆயுதத்தை எடுக்க போக விஷ ஜந்து விட்ட சிலந்தி வலையில் சிக்கி செயலிழந்து போனாள். அகிலன் ஓடிச் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதை எட்டி பார்த்தான். தமினா அந்த விஷ ஜந்துவிடம் சிக்கியதை கவனித்தான். அந்த விஷ ஜந்து தமினாவை தூக்கி பிடித்து தனது கொடுக்கை வைத்து தாக்க எத்தனித்தது. தமினாவிற்கு உதவ நினைத்த அகிலன் ஜந்துவை கவனம் சிதற வைப்பதற்காக கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து எறிய அது விஷ ஜந்துவின் அருகில் கூட போய் விழவில்லை. சுதப்பிய அகிலனை நினைத்து சின்னு தலையில் அடித்துக் கொண்டது. விஷ ஜந்துவிடமிருந்து தமினாவை காப்பாற்ற என்ன செய்வதென்று யோசித்தவன் தமினாவின் ஈட்டி கீழே இருப்பதை பார்த்தான். திடீரென அவனுக்கு ஏதோ ஒரு துணிச்சல் வர தமினாவின் ஈட்டியை எடுத்து தைரியமாக முன்னேறி தன் முழு திறனையும் ஒன்று திரட்டி ஈட்டியை எறிந்தான். இம்முறை வேகமாக சென்ற ஈட்டி சரியாக அந்த ஜந்துவின் கொடுக்கை துளைத்து அதை உடலிலிருந்து பீத்து எடுத்து சென்று ஒரு மரத்தில் குத்தி நின்றது. வலியில் துடிதுடித்து ஆக்ரோஷமாக கத்தியது அந்த விஷ ஜந்து. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட அகிலன் தமினாவை சுற்றியிருந்த சிலந்தி வலையை அகற்றி அவளை விடுவித்து காப்பாற்றினான். எங்க வாங்க வாங்க சீக்கிரமா போயிடலாம் என்று அவசரப்படுத்த அகிலன் எறிந்த ஈட்டி விஷ ஜந்துவின் கொடுக்குடன் மரத்தில் குத்தி நிற்பதை அவள் பார்த்தாள். அகிலனுக்கு திடீரென வந்த வீரம் அவளை ஆச்சரியப்படுத்தியது. இருவரும் தப்பித்து ஓட அடிப்பட்ட விஷ ஜந்து அவர்களை வேகமாக வந்து தாக்கியது. அவர்கள் இருவருமே தூக்கி வீசப்பட்டனர். என கத்தியபடி இருவரும் மலைப்பகுதிகளை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500